ஒரு குட்டி விலாக் பார்க்கலாமா? பிரேக்ஃபாஸ்ட் எப்படி ஹெல்த்தியாக கொடுக்கலாம், லஞ்சுக்கு என்ன ஹெல்த்தியாக பண்ணலான்னு சொல்லி யோசிச்சே நான் மண்டையை பிச்சுட்டு இருக்கிற டைமில் என் ஹஸ்பண்ட் வந்து கேட்குறாங்க, நீ கடைசியாக பூரி பண்ணி எவ்வளோ நாள் ஆச்சு, நீ பெருநாளைக்கு பண்ணது லாஸ்ட்டாக அப்படிங்கிற மாதிரி. அட பக்கிகளா, அது ஆயில் ஃபுட் அப்படின்றனால தானே நான் அதிகமாக பண்ண மாட்டேங்கிறேன், மற்றதெல்லாம் பார்த்து ஹெல்த்தியாக பண்ணி தரேனே, அதெல்லாம் உங்கள் கண்ணுக்கு தெரியாதா அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு இருந்தது. இருந்தாலும் சொல்லிட்டாங்க, இன்றைக்கி கண்டிப்பாக பூரியை பண்ணி கொடுத்துடணும், இல்லைன்னா நம்ம வேலைக்கு மாச்சல் படுற மாதிரி சீன் ஆகிடுவாங்கன்னு சொல்லிட்டு பூரிக்கு மாவு பிணைஞ்சிட்டேன். கூடவே உருளைக்கிழங்கு அண்ட் பட்டாணி சேர்த்துட்டு ஒரு குருமா மாதிரி பண்ணலான்னு சொல்லிட்டு அதுக்குமே வேக வச்சுருந்தேன். பச்சை பட்டாணி ஃப்ரெஷ்ஷாக அப்பப்போ நமக்கு கிடைக்க மாட்டேங்குது. ஜஸ்ட்டு நம்ம காய வச்சு ஏதாவது வாங்கி அப்பப்போ யூஸ் பண்ணிக்கலான்னு பார்த்தா அதில் வேறு வெள்ளை பட்டாணியில் பச்சை கலர் சாயத்தை ஊற்றி கலரெல்லாம் கலந்து நம்மளை சாவடிக்க பார்க்குறானுங்க. இன்ஸ்டாகிராமில் ஒரு ரீலில் பார்த்ததுலேருந்து எனக்கு செம்ம பயமாக போயிடுச்சு. சரி, வெள்ளை பட்டாணி யூஸ் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு அதுதான் யூஸ் பண்ணியிருந்தேன். அண்ட் அதுக்கப்புறம் கனவா வந்து பார்த்தீங்கன்னா நாள் நைட்டே ஊற வச்சுட்டேன். இது வேகிறதுக்கு ரொம்ப டைம் எடுக்கும். ஸோ அதனால் பூரிக்கு மசாலா ரெடி பண்ணும் போதே இதையுமே நான் போட்டுட்டேன். தண்ணி சுத்தமாக சேர்க்கல, ஆனால் இங்கே பாருங்கள் கொலை மாதிரி கட்டி கிடக்கு. இது வத்தி வர கொஞ்சம் டைம் எடுக்கும். அண்ட் அதுக்கடையில் ஜீரா ரைஸ் பண்ணுறதுக்காக ரைஸுமே ஊற வச்சுட்டேன். கனவா அதுக்கப்புறமா காலையில் பண்ண பூரிக்கான உருளைக்கிழங்கு பட்டாணி மசாலா எல்லாமே கொஞ்சம் ஹெவியாக இருக்கும் அப்படின்றனால கொஞ்சம் ஜீரா ரைஸ் பண்ணோம் அப்படின்னா சீக்கிரமாக செமிக்கும். அதனால தான் அது பண்ணியிருந்தேன். கனவா ஆக்சுவலாக ரோஸ்ட் பண்ணுற பிளானில் தான் நான் பண்ணிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் ஜீரா ரைஸ்க்கு வந்து கொஞ்சம் பரட்டி சாப்பிட்ற மாதிரி வேணுமென்னு சொல்லிட்டு கொஞ்சம் தேங்காய் அரைச்சி ஊற்றி அதே வந்து ஒரு கிரேவி மாதிரி ரெடி பண்ணிட்டேன். அண்ட் ஜீரா ரைஸ் ரெசிபி நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. இதுக்கு பேனில் கொஞ்சமாக நெய் சேர்த்துட்டு கொஞ்சமாக பட்டை, கிராம்பு, ஏலக்காய், 2 பிரியாணி இலை, ஒரு பச்சை மிளகாய் அண்ட் ஜீரா வந்துட்டு நான் சாய் ஜீரா சேர்த்துப்பேன். ரொம்ப நல்ல ஃப்ளேவராக இருக்கும். அண்ட் பட்டை கிராம்புலாம் நிறைய பேர் சேர்க்க மாட்டாங்க, நான் வந்து சேர்த்துப்பேன். நல்ல ஃப்ளேவராக இருக்கும். அதில் தண்ணி வந்து பார்த்தீங்கன்னா நான் பாஸ்மதி ரைஸ் சேர்க்குறேன் அப்படின்றனால 1 கப் அரிசிக்கு 1.25 அளவுக்கு தண்ணி வச்சிருக்கேன். உப்பும் அதிலே சேர்த்துட்டு நல்லா கொதிச்சு வந்ததுக்கப்புறமா அரை மணி நேரம் ஊற வச்ச அரிசி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அரிசியும் தண்ணியும் சமமாக வரும் இல்லையா, இந்த டைமில் கை நிறைய கொத்தமல்லி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு தம்மில் போட்டுற வேண்டியதான். 15 நிமிஷம் தம் போட்டுட்டு ஒரு 15 நிமிஷம் ரெஸ்ட் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணோம் அப்படின்னா நல்ல பொல்லன்னு சூப்பராக ரைஸ் வந்துட்டு ரெடி ஆயிரும். ரெசிபி ரொம்ப ஈஸி தான், நிறைய பேர் கேட்டிங்கன்றனால ஷேர் பண்ணேன். ட்ரை பண்ணி பாருங்க. அண்ட் பூரி ஆஃபீஸில் ஷேர் பண்ணுறதுக்காக கொஞ்சம் எக்ஸ்ட்ரா பேக் பண்ண சொன்னாங்க, அதையும் பேக் பண்ணியாச்சு. இன்றைக்கான லஞ்ச் அண்ட் பிரேக்ஃபாஸ்ட் இதுதான். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.